விஜய் வந்திருக்கிறாரு. தமிழக அரசியல் களத்துல திராவிட கட்சிக்கு மாற்றா ஒருத்தர் வந்திருக்காரு. விஜய், விசில். அடுத்தது என்ன? இல்லை அதாவது வந்து சினிமாவில் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச பிறகு செகண்ட் ஹாஃபுக்கு ஒரு இன்டர்வல் இருக்குல்ல. ஸோ இது இன்டர்வல் டைம். அதே வந்து ரொம்ப ஏதாவது சீரியஸாக சொன்னால் கருத்து கந்தசாமின்னு கமெண்ட் செக்ஷனில் கலாச்சி ஊற்ற போகிறாங்க. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து அவர் வந்திருக்காரு. அடுத்து அவர் என்ன பண்ண போகிறாரு, தமிழ்நாடு அரசியல் எப்படி போக போகுதுங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். சினிமா மாதிரி செகண்ட் ஹாஃப் முடிச்சோன்னு தான் டோட்டல் ரிவ்யூ பண்ண முடியும். லெட் ஹிம் ஃபார்ம் கவர்மெண்ட். அப்புறம் என்ன நம்ம விஜய் அரசியல் சினிமாவை தான் பார்க்குறீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு, செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நடந்திருக்கிறது மாற்றமா ஏமாற்றமா? தமிழ்நாட்டில் வந்து 2 அரசியல் கட்சிகள் தாண்டி வேற யாரும் மூன்றாவதாக வர முடியாது என்கிற நிலைமையில் ஒரு மாற்றம் உருவாயிருக்கிறது. ஸோ அந்த வகையில் இது மாற்றம். இவர் அந்த மாற்றத்தை ரொம்ப பாசிட்டிவான சைடில் கொண்டு போவாரா அல்லது ஃபெயிலியர் ஆவாரா அப்படின்னா, இந்த மாற்றம் ஏமாற்றமாக மாறப்போகிறதா இல்லையா என்பது விஜய் கையில் இருக்கிறது, தாவேகாவுடைய கையில் இருக்கிறது.